ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். நாம் இன்றைக்கி ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க, ரத்தம் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு மட்டன் ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு பீஸ் 20 ரூபான்ட்டு விற்கும். இது நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சாலும் கிடைக்கும், இல்லைன்னா அந்த நேரத்துக்கு, அதாவது காலையிலங்காட்டியும் போனால் தான் கிடைக்கும். இது சொல்லி வச்சா தான் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்களே கொஞ்சம் ரத்தம் பிடிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணுவாங்க. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதை கழுவுனிங்கன்னா நிறையா வரும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, மேலே எதனா அழுக்கு இல்லை முடி எதனா ஒட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்ச மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 4, 6, 8 அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கேக் மாதிரி தான் வரும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஒரு சிலர் அதை கழுவுறதுக்கு இது பண்ணிவிட்டு செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் இது நம்ம நல்லா க்ளீன் பண்ணலாம் அழகாக. இதில் ஒன்றும் இதுவும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துட்டு செய்யணும். அந்த ப்ளட்டோட இது ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கே கூட ஆரம்பத்தில் பிடிக்காது. இது அப்புறம் பசங்க ரொம்ப விரும்புகிறாங்கன்னுக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டு பேசிங்க, இல்லைன்னா கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிவிட்டு ஒரு அலசிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ளார அதை பிடிக்கும்போது உள்ளார முடிக்கிடி இருந்தாலும் அந்த முடியும் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக பில்லையாக வரும். இந்த மட்டனோட ரத்தம் B12 சத்து ஜாஸ்தி இருக்கக்கூடியது. ரத்த சோகை உள்ள ஒல்லியாக இருக்க பசங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுடைய ப்ளட் கவுண்டிங் அதிகமாகும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க இதை சாப்பிட்லாம். பெரியவங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மலம் இலக்கியாகவும் இது இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீமோகுளோபின் அந்த சிவப்பணுக்கள் பிளேட்ஸ் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இதில் சத்துக்கள் அதிகம். இதை ஒரு தண்ணி ஊற்றி நம்ம அலசிப்போம், கீழே விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அப்படியே இதில் இது பண்ணி மிதந்து ஓடி போயிடும். இந்த மாதிரி கை வச்சு அதில் இருக்க தண்ணியை எடுத்துக்கோங்க. இது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் அலசிக்கிட்டே இருந்தீங்கன்னா விட்டுக்கிட்டே இருக்கும் அது பாட்டுட்டு. அதனால் ஒரு அலசில் மட்டும் அலசினா போதும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம், இல்லைனா சீவி வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம் அது. கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 இல்லை 2 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பட் ஆனால் நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு கடாயில் 3லேருந்து 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2 இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிப்போம். இப்போ நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போடுவோம். இப்போ இது தாளிக்கிறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதில் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விட வேண்டாம். பூண்டு பொரிஞ்சிட்டா உங்களுக்கு தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொரியாத அளவுக்கு வச்சுட்டு அதுலேயே நம்ம இந்த ப்ளட்டை ஊற்றிப்போம். ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் அளவில் வந்த பிறகு நம்ம பூண்டு போட்டுப்போம். பூண்டும் பொரிய வேண்டாம், ரொம்ப பொரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டை அரிஞ்சு வச்சுருக்க பூண்டை அதில் போட்டு ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் முழு வீடியோவையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ப்ளட்டை வந்து ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். வேணும்னா கூட நம்ம லாஸ்ட்டாக உப்பு பத்தலைனா கூட போட்டு நம்ம பிரட்டிக்கலாம். ஏன்னா வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருப்போம். இது வந்து நல்லா கருப்பாக வரும். சிறுந்தியிலே வச்சு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடி பிடிக்க ஆரம்பிக்குது லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கு நல்லா பொடியாக உப்பு நல்லா தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் ஆல்ரெடி உப்பு போட்டே தான் வந்து ப்ளட்டு வந்து பிடிப்பாங்க. அதனால் வந்து அந்த உப்போட அளவு அதில் இருக்கிறதுனால நம்ம வந்து உப்பு கம்மியாகவே போட்டுப்போம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து முதல்ல 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன். அப்புறமா பத்தலைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி போட்டு கலரி இறக்கினேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்டோட இது வந்து அப்படியே கையில் உடையும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இறக்கிடலாம். உங்களுக்கு பெருசாக இருந்தால் பிடிக்குன்னா விட்டுடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி நைஸாக குத்தி எடுத்துக்கலாம். அப்போ வந்து குட்டி குட்டியாக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.